மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டில் ஓட்டுரிமை என்பது மிக மகத்தானது, சக்தி வாய்ந்தது, சிறப்பானது. ஏனென்றால் ஓட்டர்ஸ் ரைட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம் என்ற உன்னத கோட்பாட்டின் அடிப்படையில் உருவானது ஓட்டுரிமை. இதற்கு ஜாதி மத பேதம் கிடையாது, ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு கிடையாது, அறிவாளி முட்டாள் என்ற வித்தியாசமும் இல்லை. அதாவது ஒரு நாட்டில் பணக்காரன் இருக்கான், அவன் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டை ரெண்டுன்னு கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏழை ஓட்டு போட்டாலும் ஒன்று தான், பணக்காரன் ஓட்டு போட்டாலும் ஒன்று தான். நம் நாட்டில் இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் இந்துக்கள் ஓட்டு போட்டாலும் ஒரு ஓட்டு தான், மற்ற மதத்தினர் ஓட்டு போட்டாலும் ஒரு ஓட்டு தான். இப்போ அறிஞர்கள் இருக்கிறாங்க, முட்டாட்கள் இருக்கிறார்கள். அறிஞர்கள் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டுக்கு வேல்யூ ரெண்டுன்னு எடுத்துக்க முடியாது. முட்டாள் போட்டாலும் ஒன்று தான், அறிஞர்கள் போட்டாலும் ஒன்று தான். ஆனால் இந்த ஓட்டை பயன்படுத்தி சரியான ஜனநாயக அரசை தேர்ந்தெடுத்தால் ஜனநாயகம் மலரும். முதல்ல இப்போ ஜனநாயகம்னா என்ன? அதாவது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி த கிரேட் அப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது ஜனநாயகம் என்பது மக்களால், மக்களுக்காக மக்களே நடத்தும் அரசு என்று கூறுகிறார். இந்த ஜனநாயகத்தை ஓட்டுரிமை மூலம்தான் வெற்றி பெற செய்ய முடியும். ஓட்டுரிமையை சரியாக பயன்படுத்தி சரியான அரசை தேர்ந்தெடுத்தால் ஜனநாயகம் கொடிகட்டி பறக்கும். இல்லை என்றால் அது பணநாயகமாக மாறி மக்களையும் நாட்டையும் சீரழிக்கும். இதைத்தான் இங்கிலாந்து இலக்கிய மேதை, நோபல் பரிசு பெற்ற மாபெரும் தத்துவஞானி ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா கூறுகிறார், டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் தட் பைஸ் த பீப்புள், ஃபார் ஃப்ரம் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். இதன் பொருள் என்னவென்றால் சரியாக தேர்வு செய்யப்படாத ஜனநாயகத்தில் அரசு மக்களை விலைக்கு வாங்கும். மக்களுக்கும் அரசுக்கும் உள்ள இடைவெளி மிக அதிகமாக இருக்கும். அரசு மக்கள் நலன் என்ற பாதையை விட்டு தன்னலம் என்ற சுயநல பாதையை நோக்கி போகும். எனவே இந்த மாதிரி அமைந்தால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் தீமை விளைவிக்கும். எனவே மக்களே, நீங்கள் ஓட்டுரிமையை பயன்படுத்தி சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். தவறாது ஓட்டு போட வேண்டும், 100% ஓட்டு போட வேண்டும். இதைத்தான்